Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 3 exercise 3.5. நம்ம வந்து பாலினாமியலை தவிர நான் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, குட். நான் பாலினாமியல் பல்லுறுப்புக்கோவை அல்லாத அப்படின்றத கான்செப்ட். ஓகே, சைன் தீட்டா காஸ் தீட்டா கணக்கு, அப்புறம் எக்ஸ் பவரில் வந்து மைனஸ் வர்றது, ஸ்கொயர் ரூட் வர்றது, இந்த மாதிரி சம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். ஃபஸ்ட்டு சம்மில் வந்து ஃபஸ்ட்டு சம்மு 3.5ல் ஃபஸ்ட்டு. ஓகே, குட். சொல்யூஷன் போட்டு கொஸ்டினை எடுத்திருக்கேன். லெட் ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். let y equal to sin x. அப்போ sin xக்கு பதிலாக y அப்ளை பண்ணுறேன். y ஸ்கொயர் மைனஸ் 5y ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மைனஸ் 5 4 1 4s are 4 மைனஸ் 1 மைனஸ் 4 அப்படின்னா தான் ப்ளஸ் 4 வரும். மல்டிப்ளை பண்ணால் அடிஷன் பண்ணால் மைனஸ் 5 வரும். அப்போ y மைனஸ் 1 y மைனஸ் 4 அப்படின்றது ஃபேக்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒய் ஃபைன் பண்ணுவோம். ஒய் மைனஸ் 1 is equal to 0, ஒய் மைனஸ் 4 is equal to 0ன்னு எடுக்கிறேன் ரெண்டையும் தனித்தனியாக. அப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 1 ரைட் சைடில் போச்சுன்னா ப்ளஸ் 1, ஒய் ஈக்குவல் டு அதே மாதிரி அந்த சைடில் போச்சுன்னா மைனஸ் 4, ரைட் சைடில் போச்சுன்னா ப்ளஸ் 4. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு ஒய்க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். நம்ம என்ன எடுத்திருக்கோம் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லெட் ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ்னு எடுத்திருக்கேன். இந்த ஆரோ பண்ணியிருக்கேன்ல இந்த இடத்துல. அப்போ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எழுதணும். சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சைன் டிகிரியில் எந்த டிகிரிக்கு 1ன்ற ஆன்சர் வரும் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி 4ன்ற ஆன்சர் வருமானு பார்க்கணும். சைனுக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ 1 தான். ஸோ 4ன்றது நாட் பாசிபிள் ஆயிரும். அதனால் இந்த ரைட் சைடில் உள்ள கான்செப்ட் தேவையில்லை. இந்த ஆரோ பண்ணுறாலும் அது. பட் இந்த 1ன்ற வேல்யூ வந்து சைன் 90 டிகிரிக்கு வரும். இந்த எழுதுகிறேன் பார். sin 0 0, sin 30 1/2, sin 45 1/√2, sin 60 √3/2, sin 90 1. சொல்கிற புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ sin 90யை வந்து ரேடியனாக மாற்றணும் அப்படின்னா π/2 அப்படின்னு எழுதணும். இப்போ தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரின்னு எழுதுறது வந்து டிகிரி பாகை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ரேடியன் அப்படின்றது வந்து π/, அப்படின்னு எழுதுறது 180/, அப்படின்னு எழுதுறது. இங்கே வந்து நான் 4 வந்து நாட் பாசிபிள்னு எழுதிட்டேன். அதனால் இது ஆன்சரில் எக்ஸப்ட் பண்ண வேண்டியதில்லை, நாட் பாசிபிள். ஓகே, ரைட். நிதானமாக நெக்ஸ்ட்டு சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அந்த இதுக்கு ஆன்சர் எடுக்கையில் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் π/2 இல்லை சைன் 90, அதுக்கு பதிலாக π/2 ரேடியனை மாற்றிட்டேன். அப்போ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா அப்படின்னா ஜென்ரல் சொல்யூஷன் ஒன்று இருக்குது. 11th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தோம்னா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ட்ரிகனாமெட்ரியில் வர்றது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 ஹோல் பவர் n ஆல்ஃபா ப்ளஸ் n பை, n பிலாங்ஸ் டு z அப்படின்னு சொல்கிறது. இந்த π/2 வந்து டிகிரி 90க்கு எப்படின்றத கான்செப்டை சொல்லிட்டேன். அதுதான் இங்கே சொல்லி காமிச்சிருக்கேன். ஓகே, குட். 180யை 2ஆல் டிவைட் பண்ணால் 90 வந்துடும். அப்போ சைன் π/2ன்றது 180யை 2ஆல் டிவைட் பண்ணால் சைன் 90, சைன் 90னா 1 அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஜென்ரல் சொல்யூஷன் எழுதணும். அது வந்து நீ 11th ஸ்டாண்டர்டில் மெமரைஸ் பண்ணியிருந்தால் தான் செய்ய முடியும். இப்போ நான் எழுத போகிறேன், பார்த்துக்கோ. இது வந்து நான் இந்த 90 டிகிரிக்கு உள்ளதை ரேடியனை மாற்றி காமிச்சிருக்கேன், 60 ரேடியனை மாற்றி காமிச்சிருக்கேன், 45 ரேடியன் மாற்றி காமிச்சிருக்கேன், 30க்கு ரேடியன் மாற்றி காமிச்சிருக்கேன். சரிங்களா? π/2 π/3 π/4 π/6 இப்படி இருந்து வந்தோம்னா 2 3 4 6 அப்படின்னு வரும். இதெல்லாம் சொல்லி பழகிங்க. என்ன வேணும்? டிகிரி கன்வெர்ட் வந்து ரேடியன் கன்வெர்ட் வந்து டிகிரி, ரெண்டுமே வேணும்ப்பா. இப்போ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா அப்படின்னா ஜென்ரல் சொல்யூஷன் என்ன அப்படின்றது தெரியணும். சைன் எக்ஸ் ஈக்குவல் சைன் ஆல்ஃபானா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 ஹோல் பவர் n ஆல்ஃபா ப்ளஸ் n பை கமா n பிலாங்ஸ் டு இன்டிஜர் z. ஓகே, குட். இப்போ ஆல்ஃபாவுக்கு பதிலாக கம்பேர் பண்ணோம்னா π/2 இருக்குது. தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு
-1 ஹோல் பவர் n பை பை 2 ப்ளஸ் n பை கமா n பிலாங்ஸ் டு z. அவ்வளோதான். ஓகே குட். இப்போ தேர்ட் சம்மு அதிலேயே உள்ளது. அதிலேயே தேர்ட் சம் பொறுமையாக நிதானமாக ஃபஸ்ட்டு செம்மை வந்து பாஸ் பண்ணி பார்த்துக்கோ. ஆன்சர் வேணும்ல, அந்த 5/2 போட்டேன். இதுதான் ரிக்வயர்டு ஆன்சர். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்க. நெக்ஸ்ட்டு நான் பாலினாமியலில் ஃபஸ்ட்டில் செகண்ட் எடுக்க முடியாது, தேர்ட் சம் வந்துடணும். அதை உனக்கு இப்போ டீச் பண்ணுறது வந்து நான் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ். சால்வ் 8x பவர் 3/2n மைனஸ் 8x பவர் மைனஸ் 3/2n ஈக்குவல் டு 63. ஓகே குட். நான் வந்து கொஸ்டினில் ஒய் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி இந்த ப்ராக்கெட் பண்ணியிருக்கேன், ரவுண்ட் பண்ணியிருக்கேன்ல, எக்ஸ் பவர் 3/2n எடுத்துட்டேன். இப்போ வந்து எக்ஸ் பவர் மைனஸ் 3/2n அப்படின்னா 1 அப்படின்னு எழுதலாம். எக்ஸ் பவர் 3/2n அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். மைனஸை கீழே இறக்கிட்டோம்னா என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஒய்ன்னு எடுத்ததுக்கு பதிலாக இங்கே என்ன எடுத்துடணும், இந்த கீழே உள்ளதுக்கு பதிலாக டினாமினேட்டருக்கு பதிலாக 1/y அப்படின்னு எழுதிக்கலாம். இதுக்கு பதிலாக ஒய் போட்டுக்கலாம், அந்த இருக்குல்ல ஒய். அப்போ 1/y. அப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 3/2nனா 1/yன்னு என்ன வருது ஆன்சரு, எக்ஸ் பவர் மைனஸ் 3/2n. உனக்கு ப்ரீஃபாக சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா சொல்கிறது, எக்ஸ் பவர் மைனஸ் 3/2n ஈக்குவல் டு 1/y அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டில் அப்ளை பண்ண போகிறேன். 8 இன்ட்டு ஒய் மைனஸ் 8 இன்ட்டு 1/y 63 உள்ளே கொண்டு வந்தால் மைனஸ் 63. அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கலாம். ஒய்யை கிராஸ் பண்ணிக்க, கிராஸ் மல்டிப்ளை ஒய் ஸ்கொயர் 8y² மைனஸ் 8/y ஈக்குவல் டு 63. ஒய்யை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க, டிவைடர் அங்கிட்டு போனால் மல்டிப்ளை ஆயிரும். 8y² அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிடுவோம். மைனஸ் 63y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. மறுபடியும் இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். y² முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்குது. கோஎஃபிஷியன்ட் வந்து 8. அப்போ 8 வந்து கடைசியில் மல்டிப்ளை பண்ணணும் கான்ஸ்டன்ட்டோட. அப்போ மைனஸ் 64 மைனஸ் 63 அடிஷனுக்கு, மைனஸ் 64 அப்படின்றது வந்து மல்டிப்ளைக்கு, இன்ட்டுக்கு, ப்ளஸுக்கு வந்து மைனஸ் 63. 164 எழுதலாம். எங்கிட்டு மைனஸ் சேர்க்கணும் அப்படின்றத பார்த்துக்கோ. சரியா சொல்கிறது, பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க. 164 மைனஸ் 64 டிவைட் பண்ணிடு. எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும் அதை நம்பரால் டிவைட் பண்ணிட்டேன். 1/8ன்னு வருது, இங்கே மைனஸ் 8ன்னு வருது கேன்சல் பண்ணோம்னா. அப்போ ரொட்டேட் பண்ணி கீழேருந்து மேலே எழுதணும். 8y + 1 இன்ட்டு ஒய் மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. 2 ஃபேக்டர் கிடச்சிருக்கு. கீழேருந்து ரொட்டேட் பண்ணி தான் எழுதணும் ஃபேக்டரை. அடுத்து 8y ஈக்குவல் டு -1, ஒய் ஈக்குவல் டு -1/8, ஒய் மைனஸ் 8 ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 8 அப்படின்றத இன்னொரு ஃபேக்டர் கிடச்சிருக்கு. 2 ரூட்ஸ் கிடச்சிருக்கு ஒய்க்கு. இதை கொண்டு போய் நான் ஃபஸ்ட்டு இதில் அப்ளை பண்ண போகிறேன். எதில் ஃபஸ்ட்டில் அப்ளை பண்ண போகிறேன், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 3/2n அப்படின்னு எடுத்துருக்கோம்ல, இந்த ஆரம் வச்சுருக்கோம்ல, இந்த இடத்துல அப்ளை பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா, ரைட். அப்போ எழுதணும், என்ன எழுதியிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்துக்கோ. என்ன எழுதியிருக்கோம், ஒய் ஈக்குவல் டு 8 அப்படின்னா தென் ஃபஸ்ட் ஒய் 8 போடுறேன். ஒய் ஈக்குவல் டு மேலே எடுத்தோம்ல எக்ஸ் பவர் 3/2n, ஒய்க்கு பதிலாக 8 அப்ளை பண்ணிட்டேன். அந்த ரைட் சைடில் உள்ள அப்படியே எழுதிட்டேன். இப்போ ரைட் சைடில் செஞ்சு காட்டுறேன் பார், உனக்கு அது புரியுதான் பார். எக்ஸ் பவர் 3/2n ஹோல் பவர் 2n/3ன்னு ரைஸ் பண்ண போகிறேன். 8 ரெண்டு சைடுமே போத் சைடு வந்து தலகால, இந்த பவரை வந்து தலகால போட போகிறேன். 2n/3 அதுலேயும் ரைஸ் பண்ண போகிறேன். 2n/3 ஏன் சார் அப்படின்னா 2n கேன்சல் ஆயிரும், 3 கேன்சல் ஆகி எக்ஸு கிடச்சிரும். 8 பவர் 2n/3 அப்படின்னு மேலே கிடைக்கும் 8க்கு, இதுக்கு எக்ஸுக்கு. அதை தான் இங்கே செய்ய போகிறேன். ரெண்டு சைடும் இப்படி எழுதிடலாமா, 2n/3ன்னு எழுதிடவா, இங்கே ரைட் சைடில் செஞ்சு காமிச்சு எழுதவா, இல்லை இங்கேயே ஸ்டெப்ஸ் செஞ்சிடவா ப்ரீஃபாக. இந்த ஸ்டெப்ஸ் ரைட் சைடில் உள்ள ரஃப் ஒர்க்கு அதை அடிச்சுட்டு இதிலே எழுதுறேன்னா எழுதுனா உனக்கு புரியுமா அப்படின்றக்காண்டி. சரி ரைட், அதிலே எழுதிடுவோம். ரைட். அப்போ எக்ஸ் பவர் 3/2n ரைட் சைடில் எழுதுனதை ரஃப் ஒர்க் இங்கே ஒரிஜினல்லே கொண்டு வந்துடுறேன் ப்ரீஃபாக. 8 பவர் 2n/3 ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 3/2n ஹோல் பவர் 2n/3. 2n கேன்சல், 3 கேன்சல், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 பவர் 2n/3. நெக்ஸ்ட்டு இந்த 8 வந்து 2 கியூப்னு எழுதிக்க. 8 வந்து 2 கியூப்னா 2 × 2 × 2 2 2 4 4 2 8. ஏன்னா 3 கேன்சல் பண்ணிடலாம்டா தம்பி.
2 8 8 3 3 கேன்சல் பண்ணால் 2 power 2n அப்படின்னு வரும். இப்போ 2 power 2 ஹோல் பவர் n மாற்றிக்கலாம். இதை 2 power 2n 2 power 2 ஹோல் பவர் n x is equal to 2 power 2 ஹோல் பவர் n அப்படின்னு மாற்றிக்கோ. அப்போ 4 power n அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். x is equal to 4 power n. x is equal to 4 power n. குட். இது பாசிட்டிவ். இதுதான் அக்செப்டட் பாசிபிள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எக்ஸுக்கு வந்து பாலினாமியலில் போடையில் பவரில் என்ன வந்துடக்கூடாது, மைனஸ்லாம் வந்துடக்கூடாது இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்கல என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். இது பாசிட்டிவ் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நீ -1/8க்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். இஃப் y ஈக்குவல் டு -1/8னா தென் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். சரியா? இதே தான் எக்ஸ் பவர் 3/2n ஈக்குவல் டு -1/8. ரெண்டு சைடு ரைஸ் பண்ணுறேன். பவரை 2n/3 2n/3 ரைஸ் பண்ணுறேன். 2n கேன்சல். எக்ஸ் ஈக்குவல் டு -1 ஹோல் பவர் 2n/3 by 8 power 2n/3 -1 எனிதிங் பவர் அப்படின்னு சொல்லி ஆட் இன்டிஜர் அப்படின்ட்டுனா -1 வந்துடும். டிவைடட் பை 8 பவர் அப்படின்னு சொல்கிறத 2 கியூபு அப்படி மாற்றிக்கோ. 2 கியூபு ஹோல் பவர் 2n/3 அப்போ -1/4 power n -1/4 power n -1/4 power n. இது மைனஸில் கிடைக்கிறதுனா நாட் பாசிபிள். மேலே கொண்டு போனோம்னா 4 பவர் -n வந்துடும். 4 பவர் -n வந்துடும். -4 பவர் -n வந்துடும். அதனால் நாட் பாசிபிள் கிடையாது. பாசிட்டிவ் இன்டிஜர் தான் பாசிபிள். ஓகே. x is equal to 4 power n. நெக்ஸ்ட் சம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதே எக்ஸசைஸில் 3.5ல் நான் பாலினாமியல். ஓகே. குட். எல்லாமே 5 மார்க் சம்மு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்ஸுக்கு 2 தடவை செஞ்சு பார்த்துக்கடா தம்பி. தெரியலனா கன்சல்ட் பண்ணு. ஓகே. குட். சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் கொண்டு வரணும். 4th சம் 2 into root of x by a plus 3 into root of a by x equal to b by a plus 6a by b. ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. இது நான் பாலினாமியல். ஏன்னா ரூட் வந்திருக்கு, வரக்கூடாது ரூட்லாம். சரிங்களா? ரைட். அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏயை ஒய்ன்னு எடுக்கிறேன். ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏ. அப்போ 1/yன்னு போட்டோம்னா இது ரெசிப்ராக்கல் ஆயிரும். a by x அப்படின்னு சொல்லிட்டு ரூட் ஆஃப் a by x அப்படின்ட்டு 1/y ஈக்குவல் டு ரூட் ஆஃப் a by xன்னு. அப்போ நான் 2 இன்ட்டு ரூட் எக்ஸ் பை ஏக்கு வந்து ஒய் ப்ளஸ் 3 இன்ட்டு ரூட் ஆஃப் a by xக்கு வந்து 1/y ஈக்குவல் டு b by a ப்ளஸ் 6a by b. இப்போ நான் வந்து ரைட் சைடில் உள்ளதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஒன்று ஈக்குவேஷன் சைடில் சரி பண்ணி எடுத்துக்கிறேன். 2y² ப்ளஸ் 3/y ஈக்குவல் டு ab denominator cross multiply b² plus 6a². இப்போ ஒய் இந்த கிராஸில் கொண்டு வா. மல்டிப்ளை ஆயிரம் டிவைட்லேருந்து 2y² ப்ளஸ் 3 ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ள அப்படியே எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணுவோம். 2y² இந்த ஹோல் ஆஃப் ஒய் இன்ட்டுன்னு வர்றது இந்த சைடில் கொண்டு வந்துரு. b² ப்ளஸ் தான் வரணும். சாரிடா தம்பி, இந்த இடத்துல ப்ளஸ் பை ஏபி ப்ராக்கெட் ப்ளஸ் 3 ப்ளஸ் ஒய் இங்கிட்ட வந்து அப்படியே கொண்டு வந்துட்டேன். ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். y² இருக்குது, ஒய் இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்குது. இதை இப்போ சம்மன் ப்ராடக்ட் எடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? பொறுமையாக நிதானமாக செய்யணும். ஓகேயா? டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது. அதனால் முன்னாடி கோ எஃபிஷியன்ட் இருக்கனால மல்டிப்ளை பண்ணால் 6 வந்துடும். இதை எடுத்துட்டோம்னா -b ஆஃப் இன்ட்டு அந்த b² ப்ளஸ் 6a² பை -ab. அப்போ நான் ரெண்டு இதை மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும். பாசிட்டிவ் 6 வர்ற மாதிரி எடுக்கிறேன் பார். b/a நீங்கள் எடுத்துட்டேன்னா அங்கிட்டு a/bன்னு எடுறா.
ஏன்னா ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் ஏஏ கேன்சல் ஆயிரும், பிபி கேன்சல் ஆகிட்டு 6 வந்துடும். ஆனால் மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். சரி சார், இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 6 வருது, நம்மளுக்கு ஆட் பண்ணால் இது கிடைக்குமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லணும். கிடைக்கும், நீ ஆட் பண்ணி பாரு. அதை ஆட் பண்ணி பாரு அப்படின்னா கீழே மல்டிப்ளை பண்ணால் ஏபி, கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் பி ஸ்கொயர் வந்துடும். இந்த கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் -6a ஸ்கொயர் வந்துடும். மைனஸு ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், மைனஸை காமனாக எடுத்துட்டால் உள்ள ப்ளஸ் வந்துடும். புரியுதா? ரைட்டு. எதால் மல்டிப்ளை பண்ணமோ அதால் டிவைட் பண்ணிக்கோ. எதால் மல்டிப்ளை பண்ணமோ அதால் டிவைட் பண்ணிக்க. இந்த இதை வந்து செஞ்சு பார்த்துக்க. வேணும்னா என்ன கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கோ. செஞ்சு பார்த்து உனக்கு நான் ரப் பண்ணி காட்டுறேன், ரெண்டையும் ஆட் பண்ணி காட்டுறேன். -b/a -6a/b, கீழே மல்டிப்ளை பண்ணால் ஏபி, இது கிராஸில் போனால் -b ஸ்கொயர் -6a ஸ்கொயர், மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்னா b ஸ்கொயர் + 6a ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை என்னது, ஏபி. இது எந்த ஆன்சரு? இந்த ஆன்சர் வந்துடும். இந்த வந்துருச்சா? ஆட் பண்ணால் அப்போ மல்டிப்ளை பண்ணால் இந்த ஏயும் கேன்சலு, பியும் கேன்சலு, இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, இங்கே 1 இருக்கும். 1 × 6 6, இந்த ஆன்சர் வந்துடும். அப்போ இதுதான் மேட்ச் ஆனது. -b/a, இங்கிட்டு வந்து -6a/b. ரெண்டு இதையும் மல்டிப்ளை பண்ணால் 6 வந்துடும். ரெண்டையும் ஆட் பண்ணால் -b ஸ்கொயர் + 6a ஸ்கொயர் பை ஏபி அப்படின்ற இந்த ரிசல்ட்டு கிடைக்கும். புரியுதா சொல்கிறது? ஸோ இந்த ஃபேக்டரை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அப்போ ஹோலாக டிவைடட் பை 2, முன்னாடி உள்ள கோஎஃபிஷியண்ட்டை டிவைட் பண்ணுறேன். இது ரெசிப்ராக்கல் பண்ணோம்னா 1/2ன்னு மாறிடும், இதுவும் ஒரு 1/2ன்னு மாறிடும். அப்போ டினாமினேட்டரில் கனெக்ட் ஆயிரும். டினாமினேட்டரில் என்ன ஆயிரும், கனெக்ட் ஆயிரும். சொல்ல புரியுதா? ரைட், டினாமினேட்டரில் கனெக்ட் ஆயிரும். சரி, பார்த்துக்க பொறுமையாக. அப்போ -b/2a, இங்கே என்ன வந்துடும் பாரு, இந்த சைடில் வரையில் -6a/2b அப்படின்னு வந்துடும். 2 அடிச்சிட்டோம்னா -3a/b அப்படின்னு அர்த்தம். இதுதான் இதோட கண்டுபிடிச்ச ரூட்டு. இது அப்படியே நம்ம இதில் கீழேருந்து மேலே எழுதணும்ல, ரொட்டேட் பண்ணி 2ay - b = இது மல்டிப்ளை 2ay - b இன்ட்டு by - 3a, by - 3a, இந்த ஃபேக்டருக்கு 0. இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். 2ay - b = 0, by - 3a = 0, 2ay = b, y = b/2a. அதே மாதிரி இது கண்டுபிடிச்சோம்னா by = +3a, y = 3a/b. இப்போ நான் ஒய் ஃபைன் பண்ணிட்டேன். இதை கொண்டு போய் ஃபஸ்ட்டில் கொண்டு போடணும். லெட் ஒய் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துருக்கேன்ல, √1, அதில் கொண்டு போய் போட்டால் சாரி, இதில் என்ன தேவை, ஆமாம், அந்த மேலே எடுத்துருக்கேன்ல √, என்னது x/, அந்த ஃபஸ்ட்டுன்னு போடுறேன் பாரு, அந்த ஃப்ரம் 1லேருந்து கொண்டு வர போகிறேன். இந்த 1ல் கொண்டு அப்ளை பண்ணு. 1 இம்ப்ளைஸ் y = b/2aன்னு போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. b/ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடுன்னு போட்டுக்குவோம், ஏன்னா ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு. y² = x/a, இதுலேருந்து x ஃபைன் பண்ண போகிறேன். இந்த b/2a போடு, ஒய்க்கு பதிலாக b/2a ஹோல் ஸ்கொயர் = x/a. அப்போ b²/4a² = x/a. சரி, ஏ கிராஸ் பண்ணிட்டேன், ஏஏ கேன்சல் பண்ணிடு, b²/4a, இது ஒரு x வேல்யூ, இது 1 ஃபைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அதே தான், ஃப்ரம் 1ல் தான், ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு தான். y² = அதிலே தான் அப்ளை பண்ண போகிறேன். சரியா? y² = x/a, ஆனால் 3a/b போட போகிறேன். 3a/b ஹோல் ஸ்கொயர் = x/a, 3a/b ஹோல் ஸ்கொயர் = x/a, 9a² × b² × a x, a³ / b², 9a³ / b² = x. இதுதான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th, இதுவும் வந்து நான் பாலினாமியல் தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். இதில் எல்லாமே 5 மார்க் சம் தாண்டா தம்பி. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. ஓகே, குட். ஃபோர் பவர் எக்ஸ் 3 × x + 2 x + 2 + 2 5 = 0. 2 5 பற்றி பிரச்சனை இல்லை. 4 x இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். 2 x × 2 2 என்ன வரும்? பேஸ் 2 ஒன்றா இருக்கனால பவர் 2 ஆட் பண்ணலாம். அப்போ 2 x + 2ன்னு எழுதலாம். இந்த நடுவில் உள்ளதுக்காண்டி சொல்ல வரேன். 2 x + 2 அப்படின்னு எழுதலாம். ரைட்.
இதை அப்போ நான் இதை இப்படி பிரிச்சுக்கலான்றக்காண்டி தான் அப்படி காட்டுறேன். ரிவர்ஸில் ரவுண்ட் பண்ணியிருக்கோம்ல அது மாதிரி எழுதலாம். மேலே ப்ளஸ் போடக்கூடாது. அப்போ ரிவர்ஸில் எழுதுனா இப்படி எழுதலாம் அப்படின்னு காட்ட போகிறேன். அப்போ 4 பவர் எக்ஸை 2 ஸ்கொயர் ஹோல் பவர் எக்ஸ்ன்னு எழுத போகிறேன். 2 ஸ்கொயர் ஹோல் பவர் எக்ஸ் அப்படின்னு எழுத போகிறேன். எதை? 4. இதை பிரிச்சிடலாம். 2 பவர் எக்ஸ் இன்ட்டு 2 ஸ்கொயர் அப்படின்ட்டு அப்படி பிரிக்க போகிறேன். சரியா? 4 பவர் எக்ஸை வந்து 2 ஸ்கொயர் ஹோல் பவர் எக்ஸ்ன்னு பிரிக்க போகிறேன். சரியா? ரைட். இப்போ வந்து நம்ம கணக்குக்கு போவோம். ஈக்குவேஷனுக்கு இதை ரப் பண்ணி அழிச்சுக்கிறேன். இந்த பிரிச்சுட்டேன் பாரு ஈக்குவேஷனை. 4 வந்து 2 ஸ்கொயர் ஹோல் பவர் எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு இதை பேஸை கரெக்ட் பண்ணி பிரிச்சிருக்கேன். 2 பவர் எக்ஸ் இன்ட்டு 2 பவர் 2 பேஸ் 2 ஒன்றா இருந்தால் பவர் 2 ஆட் பண்ணிடலாம். அப்புறம் 2 பவர் 5. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸையும் 2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க அப்படியே மாற்றிக்க. மேலே கீழே மாற்றிக்கலாம். இப்போ இந்த எக்ஸுக்கு கீழே வந்துச்சுன்னா 2xன்னு வரும். 2 பவர் 2xன்னு வரும். எதுக்காண்டி சார் மாற்றுறீங்க அப்படின்னா இந்த இருக்கு பாரு 2 பவர் எக்ஸு, இங்கே ஒரு 2 பவர் எக்ஸ் வந்துச்சுன்னா லெட் ஒய் ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ்ன்னு சொல்லி கணக்கை மூவ் பண்ணலாம். ஏன்னா பாலினாமியில் மாற்றணும்ல, இது நான் பாலினாமியில் மாற்றுறதுக்கு. அப்போ இந்த இடத்துல 2 பவர் எக்ஸ் இருக்குது, பட் இந்த இடத்துல 2 பவர் 2 இருக்குது. அதனால் எக்ஸையும் 2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அது ரெண்டும் ஒன்றாயிரும். ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் கணக்கை. அப்போ நான் அதை சேஞ்ச் பண்ண போகிறேன். 2 பவர் எக்ஸை உள்ளே கொண்டு வந்துட்டு 2 மேலே எடுத்துகிட்டு போக போகிறேன். சரியா? இந்த எடுத்துட்டேன், மாற்றிட்டேன். 3ஐயும் இந்த 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 4 3s are 12 2 பவர் எக்ஸ் ப்ளஸ் 32 2 பவர் 5 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். இப்போ லெட் ஒய் ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணி எடுத்துக்கோ. எடுத்துட்டேன். அப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 12y ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 0. அதுதான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஒய் ஸ்கொயர் மைனஸ் 12y ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 0. அதில் அப்ளை பண்ணியாச்சு. 2 பவர் எக்ஸுக்கு போல் ஒய் அப்ளை பண்ணிட்டேன். புரியுதா? இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஆட் பண்ணால் மைனஸ் 12 மல்டிப்ளை பண்ணால் 32 8 4s are 32 4 8s are 8 4s are எழுதினாலும் சரி 4 8s are எழுதினாலும் சரி ரெண்டு சைடு மைனஸ் போட்டினா மல்டிப்ளை பண்ணலையில் ப்ளஸ் ஆயிரும். ஆட் பண்ணோம்னா என்ன வந்துடும்? மைனஸ் 32ன்னு வந்துடும். ஓகே குட். அப்போ ஒய் மைனஸ் 8 ஒய் மைனஸ் 4 ஃபேக்டர் ஒய் மைனஸ் 8 ஒய் மைனஸ் 4 ஃபேக்டர் ஈக்குவல் டு 0. ஒய் மைனஸ் 8 ஈக்குவல் டு 0 ஒய் ஈக்குவல் டு 8. இது ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஒய் மைனஸ் 4 is equal to 0 ஒய் ஈக்குவல் டு 4. இது ஒரு ஆன்சர். ஓகே. ஸோ நம்ம மேலே ஆன்சருக்கு ஃபஸ்ட்டுக்கு போவோம். இதுக்கு கொஸ்டின் லெட் ஒய் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்திருக்கேன் பாரு. என்ன எடுத்திருக்கேன்? 2 பவர் எக்ஸ். அது ஒன்று நேம் பண்ணியிருக்கேன். அந்த ஒன்று இடத்துக்கு வர்றேன். ஃப்ரம் 1லேருந்து வரையில் ஒய் ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா ஒய்க்கு பதிலாக 8 போட்டுக்க. ஒய் ஈக்குவல் டு 8 இஃப் ஒய் ஈக்குவல் டு 4 தென் good y equal to 2 power x. அப்போ 8 equal to 2 power x 2 power 3ன்னு எழுதிக்கலாம். 8 equal to 2 power x பேஸ் 2 ஒன்றா இருக்கனால பவர் 2 அப்படியே ஈக்குவல் பண்ணிக்கோ. x is equal to 3. ஓகே. நெக்ஸ்ட்டு குட். y equal to 2 power x y equal to 4ன்றதா 4 equal to 2 power x 4 வந்து 2 பவர் 2 equal to 2 power x பேஸ் 2 2 2ன்றதுனால பவர் 2 ஈக்குவல் பண்ணோம்னா x is equal to 2 which is required answer. ஓகேயா? குட். எக்ஸுக்கு நம்ம ஆன்சர் கொண்டு வந்து காட்டணும். பாலினாமியல் எப்படி நம்ம மாற்றினாலும் கொஸ்டினில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் மாற்றுறது அப்படியே. சரிங்களா சொல்கிறது? அப்போ எக்ஸில் இருக்கனால எக்ஸ் ஆன்சர் எடுத்து ஆகணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் ஃபார் பப்ளிக். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக நல்லா படிச்சுக்கோ. இது ஃபுல்லாக நான் பாலினாமியல் அப்படின்ற சம்ஸு. ஓகேயா சொல்கிறது? கேர்ஃபுல்லாக பார்த்துக்க, மறந்துடாத. நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். ஃபஸ்ட்டில் செகண்ட்
செட் ஆஃப் நான் பாலினாமியல் சம் முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த செட்டுக்கு வர்றேன். ஃபஸ்ட்டு சம்மில் செகண்ட் ரோமன் லெட்டர். இது வந்து நான் பாலினாமியலில் சேராது, பாலினாமியல் தான், கியூபிக் பாலினாமியல். ஃபஸ்ட்டில் செகண்ட் கொஸ்டின் எடுத்துட்டேன். ஓகேங்களா? எல்லாமே 5 மார்க் சம் தான்டா தம்பி. சால்வ்னு கொடுப்பாங்க. இதில் கோஎஃபிஷியன்ட் போல் வெவ்வேறையாக இருக்குது. எதுக்குமே ஒரு கம்பேர் பண்ண முடியாது. எந்த ஒரு மெத்தட்லேயும் கொண்டு இதை இன்வால்வ் பண்ண முடியாது, சேர்க்க முடியாது. ஸோ இதை மாதிரி அரேஞ்ச் பண்ணு. 12x³ மைனஸ் 29x² ப்ளஸ் 8x ப்ளஸ் 4 is equal to மைனஸ் 4 is equal to 0. மைனஸ் 4 ப்ளஸ் 4 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் ஒரு கான்செப்ட் எடுக்க போகிறேன். ஒன்றுன்றது ரூட்டாக கிடைக்குமா அப்படின்ட்டு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் உள்ள பேசிக் கான்செப்ட் எடுத்துகிட்டு வர போகிறேன். சம் ஆஃப் கோ எஃபிஷியன்ட்டை ஃபுல்லாக ஆட் பண்ணோம்னா, சம் ஆஃப் கோ எஃபிஷியன்ஸை ஃபுல்லாக ஆட் பண்ணோம்னா 0 வந்தால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் எ ரூட் அப்படின்னு சொல்லலாம். ஆட் பண்ணி பார்க்குறேன். 12 மைனஸ் 29 ப்ளஸ் 8 ப்ளஸ் 4 நாட் ஈக்குவல் டு 0ன்னு வருது. 0 வரல. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் நாட் அ ரூட் அப்படின்னு அர்த்தம். இஸ் நாட் எ root. Therefore x is equal to 1 is not a root. இந்த மாதிரி சம் கோஎஃபிஷியன்ட் டபுள் ஆட் பண்ணி பார்த்து 0 வந்துச்சுன்னா x equal to 1 is a rootனு எழுதலாம். 0 வராதனால நாட் அ ரூட்னு எழுதுறேன். 1 + 1 பாசிட்டிவ். இதே மாதிரி நெகட்டிவ் ஒன்றுக்கு ஒன்று இருக்குது, அதை அடுத்து பார்ப்போம். அப்போ +1 உள்ளே வந்துச்சுன்னா -1. therefore x minus 1 is a factor, not a factor அப்படின்னு எழுதணும். +1 உள்ளே போச்சுன்னா லெஃப்ட் சைடில் எக்ஸோட சேர்ந்துச்சுன்னு வச்சுக்க, x minus 1 is not a factor அப்படின்னு எழுதணும். ஈக்குவல் டு அங்கிட்டு இருந்தால் ரூட்டு, அது உள்ளே கொண்டு போய் ஃபேக்டராக எழுதுறதுக்கு உள்ளே கொண்டு போயிட்டோம்னா ஃபேக்டர் ஆயிரும். இப்போ நான் ஃபேக்டர் ஒரு ஸ்டெப் எழுத போகிறேன். x minus 1 is not a factor அப்படின்னு எழுத போகிறேன். ரைட், இஸ் நாட் எ ஃபேக்டர். ஒன் கான்செப்ட் முடிஞ்சு, அதாவது ஒன்றை வச்சு செக் பண்ணிட்டேன், ஒன்று வந்து ரூட் இல்லை அப்படின்ட்டு. இது ஒரு கான்செப்ட். செகண்ட் வந்து சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஈவன் டிகிரியும் சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆட் டிகிரியும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறேன். கோஎஃபிஷியன்ட்டு அது ஒரு கான்செப்ட். அதில் வந்து x⁻0 அப்படின்றது எனிதிங் பவர் 0னா 1 கான்ஸ்டன்ட். அதில் வந்து ஈவன் டிகிரி பாலினாமியலில் சேரும்டா. புரியுதா சொல்கிறது? எப்பயுமே 0 இஸ் ஆல்சோ ஏ ஈவன் நம்பர். மைண்டில் வச்சுக்கோ, 0ன்றது ஆல்சோ ஏ ஈவன் நம்பர். ஸோ கான்ஸ்டன்ட் 4ன்றதை 4 × 1ன்னு எழுதலாமா? 0 இஸ் ஆல்சோ ஈவன் நம்பர் நாற்று வச்சுக்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன் பாரு. டெஃபினேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 4 × 1னா 4 எழுதலாமா? எழுதலாம். 4 × x⁻0ன்னு எழுதலாமா பாரு. 1 எனிதிங் பவர் 0 1. ஸோ இந்த பாலினாமியல் எக்ஸில் இருக்கனால x⁻0ன்னு போடுறோம். எதுக்காண்டி அப்படின்னா 0ன்ற அந்த டிகிரி இருக்குது பாரு, எதில் வந்து இன்க்ளூட் ஆகுது? ஈவனில். அப்போ அந்த 4ன்ற கான்ஸ்டன்ட்டு எதில் வந்து டிகிரியில் சேரும்? ஈவன் டிகிரி பாலினாமியலில் சேரும். அதுக்காண்டி சொல்ல வரேன். 0ன்றது ஈவன் டிகிரி. ஸோ -29 + 4 அது ரெண்டும் தான் ஈவன் டிகிரி அப்படின்னு அர்த்தம். பாலினாமியல் கோஎஃபிஷியன்ட் -25 வருது. அடுத்து சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆட் டிகிரி. ஆட் டிகிரினா 12 வருது, +8 வருது, 20 வருது. அப்போ ரெண்டு நாட் ஈக்குவல் டு. தேர்ஃபோர் 1 2ன்னு வச்சுக்கிட்டு நேம் பண்ணிக்கிட்டு அதை 25 -25 1ன்னு கொடு, இது வேணால் 20ன்னு கொடு, இல்லையா எழுதணும் சென்டென்ஸ் ரெண்டையுமே. சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஈவன் டிகிரி நாட் ஈக்குவல் டு சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆட் டிகிரி அப்படின்னு எழுதணும். இல்லைன்னா 1 நாட் ஈக்குவல் டு 2ன்னு எழுதிக்கும். இந்த இடத்துல 1 நேம் கொடுத்துட்டு தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 இஸ் நாட் எ ரூட். இப்படி எழுதி கண்டுபிடிக்கிற கான்செப்ட்டுக்கு பேர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 இஸ் நாட் அ ரூட், நாட் எ ரூட். -1 உள்ளே கொண்டு போனால் +1 ஆயிரும். therefore x + 1 is a not a factor அப்படின்னு அர்த்தம். x + 1 is not a factor. x + 1 is not a factor. ஓகே, ரெண்டு கான்செப்ட் வந்துருச்சு. ஒன்றும் கிடையாது, -1 கிடையாது, ரூட்டு. அப்போ ஒன்றும் கிடையாது, -1 கிடையாது. அடுத்த என்னடா வரும் தம்பி? 2 வரும். 2 வந்து நம்ம நேரடியாகவே அப்ளை பண்ணி பார்ப்போம். சிந்தடிக் டிவிஷன் யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணுறது. ஓல்டு சிலபஸில் 10th இருந்துச்சு, 9th இருக்கும். உனக்கு ஃபேக்டரைஸ் அப்படின்னு சொல்லி 10th சொல்லுவாங்க. அது உனக்கு இல்லை, நீ படிக்கிற ஸ்டேஜில். பட் அதுக்கு முன்னாடிலாம் இருந்துச்சு சிந்தடிக் டிவிஷன். ஆனால் 9th நீ படிச்சிருப்ப. கோஎஃபிஷியன்ட் அப்படிலாம் கலெக்ட் பண்ணி எழுதணும். ஆர்டராக எழுதிக்க. கோஎஃபிஷியன்ட்டை கனெக்ட் பண்ணி எழுதிட்டேன்.
சொல்லுமணி ரைட்ரா. இப்போ ஃபஸ்ட்டு 12 இறக்கிடலாம். 2 போடுறேன் மேலே. ஃபஸ்ட்டு 12 இறக்கிடு, கிராஸ் பண்ணு. 12 × 2 24 -5 சப்ராக்ட் பண்ணலாம். டேய் -5டா தம்பி, சாரிடா. அடுத்து 5 2s are 10 -10 சப்ராக்ட் பண்ணால் -2 -2 2s are 4 -4. அப்போ 0 வந்துச்சுன்னா இதுக்கு பேர் ரிமைண்டர். மீதி வந்து 0 வருது, ரிமைண்டர்னு அர்த்தம். ரிமைண்டர் 0 வந்தால் அந்த 2 இருக்கு பாரு, +2 இருக்குல்ல, அது -2 இஸ் ஏ ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. x -2 இஸ் ஏ ஃபேக்டர். மாற்றி எழுதையில் 2ன்றது ரூட்டு, அது அங்கிட்டு எடுத்துகிட்டு போகல, இந்த ரைட் சைடில் எழுதுவோம் பாரு, x -2 இஸ் ஏ ஃபேக்டர்னு எழுதணும். ஓகே, ரூட் வந்து ஆன்சர், 2 வந்து ஆன்சர். x -2 = 0 எடுத்தால் x = என்ன வந்துடும், 2 இஸ் ஏ ரூட்னு அர்த்தம். கடைசியில் இடையில ரூட் தான் எழுதணும், ஆன்சர் சொல்யூஷன் எழுதையில். ரைட். இப்போ கீழே ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். நம்ம எப்பயும் போல் என்ன செஞ்சலாம், அதை வந்து நம்ம சம்மன் ப்ராடக்ட் எடுத்து பிரிச்சிடலாம். ஓகேங்களா சொல்கிறது? குட். பாரு, 12x² -5x -2 = 0. 2ஆல் மல்டிபிள் பண்ணால் -24 இங்கிட்டு -5 9 4 சாரி என்ன வரும், 5 வரணும். அங்கிட்டு 8 3 -8 3 சப்ராக்ட் பண்ணால் -5. 12ஆல் டிவைட் பண்ணிடு. 1 3 3 4 3 12 2 4 8 3 4 12 -2/3 1/4 ரொட்டேட் பண்ணி எழுதிக்க. 3x -2 இன்ட்டு ஒரு ஃபேக்டர் 3x -2 அப்படின்றது ஒரு ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு இன்ட்டு x 4x + 1 = 0 அப்படின்றது ஒரு ஃபேக்டர். ரெண்டையும் தனித்தனி எடுத்தால் 3x -2 = 0, 3x = 2. இது ஒரு ஃபேக்டர் எடுத்துட்டேன். 3x = 2, x = 2/3, 4x = -1, x = -1/2. தர்ஃபோர் ரூட்ஸ் ஆர் அப்படின்னு எழுதணும்னா, இல்லை சொல்யூஷன்ஸ் எழுதணும்னா x உடைய வேல்யூ தான் ஆன்சர். ஓகே, ஸோ அந்த இடத்துல பார்த்துக்கோ, ஃபேக்டர் எழுதிடக்கூடாது, சொல்யூஷன் தான் எழுதணும். ரூட் அப்படின்றது தான் x = அவன் ஃபஸ்ட்டில் வந்து 2 ஒன்று கண்டுபிடிச்சேன். இந்த ரூட்ஸ் ஆர் அப்படின்னு எழுதினாலும் சொல்யூஷன்ஸ் ஆர் எழுதினாலும் சரி, 2 2/3 -1/4 எக்ஸ் வேல்யூ தான் எழுதணும், ஃபேக்டர் எழுதக்கூடாது. ஓகே, குட். இது ஒரு 5 மார்க் சம். இப்போ நம்ம வந்து பாலினாமியல் நான் பாலினாமியல் அப்படின்றது ஒரு செட் ஆஃப் சம் முடிச்சுட்டு அதோட ஒரு சம் வந்து நான் இன்றைக்கி கிளாஸில் உனக்கு சேர்த்துருக்கேன், மறந்துடாத, பார்த்துக்கோ. சரியா சொல்கிறது? எந்த சம்மு, ஃபஸ்ட்டில் செகண்டு, இது பாலினாமியல் தான், அதையும் சேர்த்துட்டேன். டைம் இருக்கனால இன்றைக்கி செஷன் இதோட முடிப்போம். ஓகே, குட், தேங்க்யூ. இந்த செஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக திருப்பி நீ வந்து வீடியோ ஆன் பண்ணி பார்த்துக்கோ. ஓகே, தேங்க்யூ.